உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கவில்லை, காட்சிதான் நடக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான ஆட்சியைத்தான் விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ஆலந்தூரில் உள்ள காமராஜரின் சிலைக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேகா ஆட்சியில் குதிரை பேரம் குதிரை வேகத்தில் நடப்பதாக விமர்சித்தார். விஜயை பற்றி பேசியதற்காக மாற்றுத்திறனாளியை கைது செய்வதா என அவர் கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கவில்லை, காட்சிதான் நடக்கிறது என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான ஆட்சியைத்தான் விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். விஜய் அரசுக்கு முட்டுக் கொடுக்கும் காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூரையும் RS பாரதி விமர்சித்தார். ஒரு ஆட்சின்னு ஒன்று நடக்குதா? ஆட்சி நடந்தா நீங்க கேட்கல, காட்சி தான் நடக்குது. மாணிக் தாகூருக்கு அவர் ரவீந்திரநாத் தாகூர் பேரன் வச்சிருக்கிறார். அவர் மாணிக் தாகூர்ன்றதை மறந்து விட்டார். ஜெயிலே ஒரு மாற்றுத்திறனாளியை சாவடிச்சிருக்கிறாங்க. இதை குறித்து எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ட்விட்டரில் போட்டிருக்கார். தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி இவரை பற்றி விஜயை பற்றி ஒரு வார்த்தை போட்டார்ன்றதுக்காக அவரை இரவோடு இரவாக சென்று கைது செய்கிறார். இப்போதைக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிற மாதிரி கொடை பிடிக்கிறாங்க. இந்த கொடை ரொம்ப நாளுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கவில்லை, காட்சிதான் நடக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான ஆட்சியைத்தான் விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ஆலந்தூரில் உள்ள காமராஜரின் சிலைக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேகா ஆட்சியில் குதிரை பேரம் குதிரை வேகத்தில் நடப்பதாக விமர்சித்தார். விஜயை பற்றி பேசியதற்காக மாற்றுத்திறனாளியை கைது செய்வதா என அவர் கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கவில்லை, காட்சிதான் நடக்கிறது என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான ஆட்சியைத்தான் விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். விஜய் அரசுக்கு முட்டுக் கொடுக்கும் காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூரையும் RS பாரதி விமர்சித்தார். ஒரு ஆட்சின்னு ஒன்று நடக்குதா? ஆட்சி நடந்தா நீங்க கேட்கல, காட்சி தான் நடக்குது. மாணிக் தாகூருக்கு அவர் ரவீந்திரநாத் தாகூர் பேரன் வச்சிருக்கிறார். அவர் மாணிக் தாகூர்ன்றதை மறந்து விட்டார். ஜெயிலே ஒரு மாற்றுத்திறனாளியை சாவடிச்சிருக்கிறாங்க. இதை குறித்து எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ட்விட்டரில் போட்டிருக்கார். தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி இவரை பற்றி விஜயை பற்றி ஒரு வார்த்தை போட்டார்ன்றதுக்காக அவரை இரவோடு இரவாக சென்று கைது செய்கிறார். இப்போதைக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிற மாதிரி கொடை பிடிக்கிறாங்க. இந்த கொடை ரொம்ப நாளுக்கு இருக்கு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.